சமூக வலைதளங்களில் இப்போ விஜய் அவர்களை பற்றி ஒவ்வொரு பிரபலமும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்ல எல்லோருக்குமே ரொம்பவே பார்த்திங்கன்னா வருத்தத்தை கொடுக்கறது இல்லாமல் ரொம்ப ஆச்சரியத்தையும் அதே போல் அதிர்ச்சியும் கொடுத்து வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவில் இருக்காரு அப்படின்னு விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் சொல்கிறது, அதே போல் தன்னுடைய குழந்தைகள் மனைவியை நீலாங்கரை வீட்டுக்குள்ளே அவர் அனுமதிக்காதது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லோரும் பேசி வராங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே போல் விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது கூட அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது, அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அவசியமே இல்லைன்னு சொல்லியிருந்தது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. ஒருவேளை அதுபோல் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்நேரம் அவர் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் யாரும் எதை பற்றியும் பேச வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்காக அவர் நின்று இருப்பார். ஆனால் ஏன் அவர் ஒரு இடத்துல கூட எந்தவித பதிலும் சொல்லாமல் எதற்காக இப்படி இருக்கணும், ஏன் எதுவுமே சொல்கிறது இல்லை? நாளைக்கு அப்போது இங்கே ஏதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாநிலத்தில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா ஒரு தலைவனாக எப்படி இவர் அடுத்தடுத்து முடிவுகளை எடுப்பார்? இவ்வளவு அமைதி காக்கிறது சரிதானான்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க. எப்போது அவர் திருமணத்தில் ஒன்றாக இணைந்து வந்தாரோ அதுலேயும் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி மேட்சாக இருந்ததோ அப்போவே அதை பார்த்துட்டு எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை எவ்வளோ தூரம் நாங்கள் நம்பியிருந்தோம், எந்த அளவுக்கு உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம் அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டுருக்காங்க. இன்னமுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அரசியல் அவர் ஜெயித்து விடக்கூடாதுன்றதுக்காக யாரோ பண்ணக்கூடிய சதி அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவர் பேசக்கூடியது என்னவோ மற்றவர்கள் செய்கிற சதி மாதிரி தெரியலையே. எப்படி ஒரு மனைவியை பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையை பற்றி அவர் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லுவார் அப்படின்னு தான் இப்போ எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது அரசியல் பிரமுகரான திருச்சி சூர்யா அவர்கள் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை கேள்விப்பட்டு எல்லோருமே இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முடிஞ்சால் கேஸ் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் நிற்கக்கூட முடியாமல் விஜய் அவர்கள் போதையில் இருந்தார். அப்போது த்ரிஷா தான் அவரை கூட்டிக்கிட்டு ஒரே ரூமுக்குள்ளே போனாங்க. நான் கண்ணாலேயே பார்த்துருக்குறேன், வேணும்னா த்ரிஷாவை என் மேலே இதுக்காக வழக்கு போட சொல்லுங்கள், நான் கோர்ட்டில் சொல்கிறேன், என்ன ஹோட்டல் என்ன தேதியில் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்துக்கு சூடு பிடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையே பொய்யோ, ஆனால் அவர்கள் 2 பேருமே எங்கள் மேலே எந்த விதமான ஒரு பழியையும் போடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எந்தவித ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்றதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எனக்கு என்ன, யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு முழுக்க கிடைக்கிறது என்னவோ கஷ்டம்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.